தமிழகத்துல வந்து சுதந்திர கட்சி இருக்காம தமிழகத்துல டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் இருந்தது. முதல் முறையா வந்து ஒரு கட்சி மாற்றம் வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய சட்டசபைக்கு போறாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறீங்க சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு யாரு வேணாலும் இந்த தமிழகத்தை ஆளலாம் அப்படிங்கிறதுக்கு எங்க தளபதி ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு. இதை வந்து கம்பீரமா சொல்லிக்கணும்னா இது ஜனநாயக வெற்றி. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கோம். ₹1 பணம் கொடுக்காம மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் தளபதியோட நல்ல ஆட்சி வேணும். இந்த ஏடிஎம்கேயும் திமுகவும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எங்களுக்கு கொடுத்த மகத்தான வெற்றி. மக்கள் வந்து எந்த விதத்திலையும் ஏமாற மாட்டாங்க. எங்க தளபதியை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குறுதியும் எங்க தளபதி நிறைவேற்றி கொடுப்பாரு. தமிழகம் வந்து அமைதியான ஒரு சூழல் உருவாகும். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கிடைக்கும். பாலியல் வன்கொடுமை எங்க திரும்பினாலும் காதுல கேட்கிற இடமெல்லாம் 2 வயசு குழந்தைக்கும் பாலியல் வன்கொடுமை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இல்லாம தமிழகம் ஒரு அமைதியான சூழல்ல மக்கள் நினைக்கிற வாழ்க்கைய வாழ்றதுக்கு தளபதியோட ஆட்சி ஒரு அமைதியான ஆட்சியா அமையுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். முதல் முறையா நம்ம அமைச்சரகத்திலையும் சரி, இப்ப வந்து யங்ஸ்டர் தான் அமைக்க போறாங்க. எப்படி இருப்பாங்க, எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இத்தனை நாள் இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து எத்தனையோ வதந்திகளை நம்ம பாக்குறோம். இது அத்தனை வதந்திகளுக்கும் அமைதியா எங்க இளைஞர் பட்டாளம் இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு பரபரப்பு இருந்திருக்கா? இல்ல. அந்தந்த இடத்துலயும் எங்க தளபதி தேர்ந்தெடுத்திருக்க வேட்பாளர் அத்தனை பேரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கக்கூடியவங்க, மக்கள் விரும்புற ஒவ்வொரு கடமையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க, இளைஞர்கள். குறிப்பா சொல்ல போனா இளைஞர் பட்டாளம். இளைஞர்னா எப்படி இருப்பாங்க? எழுச்சியா இருப்பாங்க, கண்டிப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்க, நாட்டை மாத்துவாங்க, தமிழகத்தை வந்து தலை நிமித்தி நிக்க வைப்பாங்க, ஊழல் இல்லாம ஆட்சியை அமைச்சு கொடுப்பாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல? ஆமா, பெண்கள் எங்களுக்கு முக்கியமா என்ன சார் ஆசை? பெண்கள் வந்து ஒரு சுய தொழில் செஞ்சா கூட ஒரு சமுதாயத்துல வந்து தலை நிமிந்து நிக்கலாம். தமிழகத்துல வந்து தமிழகம் இல்ல, பொதுவாவே பெண்களுக்கு வந்து பைனான்ஸ் ரீதியா பெண்கள் வந்து என்னைக்கு இண்டிவிஜுவலா நிக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்க வந்து பெருமையா இருப்பாங்க. அன்னைக்குதான் நம்மளே நமக்கு பிடிக்கும் பொதுவா. அதுக்கு வந்து தளபதி நிறைய வந்து மானியம்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுக்க போகும்போது எங்களுக்கு நாங்க தொழில் செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். ரெண்டாவது வந்து சுதந்திரமா இருப்போம். எங்களுக்கு வந்து சேஃப்டி நிறைய இருக்கும். அதை கண்டிப்பா வந்து நிறைய பேர் அண்ணனா நினைக்கிறாங்க. அவர் அண்ணனா இருந்து தம்பியா இருந்து கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியை கொடுப்பாருங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். என் பேர் வந்து ஜே சோஃபியா பிளாரன்ஸ், சிவகங்கை மாவட்டம் கிழக்கு கொள்கை பரப்பு அமைப்பாளராக இருக்கேன். இதுல பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னா டாக்டர் பிரபு அவருடைய தொகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்க. ஆமா, டாக்டர் டி.கே. பிரபு அவருடைய தொகுதியில வந்திருக்கிறோம். அவருடைய வெற்றி வந்து ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது எங்க தொகுதியில. ஆனா மகத்தான வெற்றிக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பதவிக்கு வர முன்னாடியே மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. பதவிக்கு வந்தோடனே எங்க சிவகங்கை மாவட்டமும் காரைக்குடியும் வந்து நிறைய எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா அமைச்சர் இந்த தொகுதி ஓட விரட்டி இருக்கோம் இன்னைக்கு. இனிமே வந்து ரொம்ப சிறப்பா எங்க டாக்டர் பிரபு சார் பண்ணி கொடுப்பாரு.